எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாக்குதலின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் அட்டாக். இதுக்கு முன்னாடி நாம் நம்மளுடைய சேனலில் கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் சர்வர் பற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பற்றி பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். லினக்ஸ் பற்றியெல்லாம் போடுறதா ஒரு திட்டம் இருக்குது. அது விரைவில் நம்ம நேரத்தை ஒதுக்கி அதையும் போட ஆரம்பிப்போம். நம்ம என்ன பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை பயிற்சி பண்ணி பார்த்துட்டா நம்ம மனசில் பதியுன்றதை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டிலாம் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, வாட் இஸ் ஹேக்கிங்னா என்ன, சைபர் செக்யூரிட்டினா என்ன, அது யாரெல்லாம் படித்து முடிக்க முடியும், படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும், அதுக்கப்புறம் அந்த சைபர் செக்யூரிட்டி தாக்குதல் நடக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டர்னு சில பேர்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க பரிசோதகர், அவங்க அப்படின்னா யார், அடுத்து ஹேக்கரின் வகைகள், இந்த மாதிரி வகுப்புகள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு என்ன அப்படின்னா, தாக்குதலின் வகை, டைப்ஸ் ஆஃப் அட்டாக். இது நம்ம ஒரு சின்ன எடுத்துக்காட்டோடு இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் அட்டாக்கை நம்ம பார்க்கலாம். இப்போ வண்டு சுண்டு அப்படின்னு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு நாள் விளையாண்டுருக்காங்க. 2 சின்ன பசங்க மணலில் விளையாண்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதிர்ச்சியாக விளையாடிட்டே இருக்கும்போது எப்போவுமே பசங்க இல்லைங்களா, ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துடும். அந்த மாதிரி வண்டுக்கும் சுண்டுக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி தலை மேலே கொட்டிக்கிறாங்க, கீழே பிடிச்சி தள்ளிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பசங்க தாக்கிக்கிறாங்க. இது ஒரு வகை. இப்போ இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, வண்டு ஒரு நாள் அவர் பாட்டுக்கு அப்படின்னு நடந்து போயிட்டுருக்காரு. எங்கேயோ இருந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே ஒரு சின்ன கல் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். காயமெல்லாம் படுற மாதிரி இல்லை, ஒரு சின்ன கல். ஆனால் சுற்றி முற்றி பார்க்குறாரு, கண்ணுக்கு எதிர்க்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்களா? இதுவும் ஒரு வகையான தாக்குதல் தான். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தாக்குதலில் மொத்தமாக நிறைய வகைகள் இருக்குது. பட்டியலே சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டியில் இந்த மாதிரி தாக்குதல், அந்த மாதிரி தாக்குதல், இப்படி அப்படி நிறைய வகைகளை சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டின்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நிறைய வகையான தாக்குதல்களை நம்ம சொல்லலாம். கையால் தாக்குறதா இருக்கட்டும், சொற்களால் தாக்குவதாக இருக்கட்டும், இல்லை ஆயுத பிரயோகமாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய வகையான தாக்குதல், ஆயுதங்கள்லேயே நிறைய வகையான ஆயுதங்கள், இந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இதை மொத்தமாக பிரிச்சிங்க அப்படின்னா 2 வகையாக தான் பிரியும். இப்போவே உங்களில் சில பேருக்கு அது என்னென்ன வகை அப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தாங்க. ஒன்று நேரடி தாக்குதல், இன்னொன்று மறைமுகமான தாக்குதல். இதுதான் தாக்குதலின் வகை. இந்த நேரடி தாக்குதலை இந்த சைபர் செக்யூரிட்டியில் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்டிவ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எந்த இடத்துல நேரடியாக ஒரு விஷயங்களை பண்ணாலும் அதை ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் கூட ஆங்கிலம் படிக்கும்போது பள்ளிகள்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்ன்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை நேரடியாக தாக்குதலை ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்டிவ் அட்டாக். அதே மாதிரி மறைமுகத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழ்லேயும் நம்ம படிச்சிருப்போம். புகழ்வது போல் இகழ்வது, இகழ்வது போல் புகழ்வது அப்படின்ற மாதிரி, வஞ்சி புகழ்ச்சி அணின்ற மாதிரி மறைமுகமாக இப்படி செய்கிற மாதிரி அப்படி செய்கிறது. அந்த மாதிரி நேரடி தாக்குதலை ஆக்டிவ்னும், மறைமுகமான தாக்குதலை பேசிவனும் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எங்கே என்ன தாக்குதல் நடந்தாலும் அது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தமிழில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க, உளவு இல்லாமல் ஊர் அழியாது. அதாவது அந்த ஊரை பற்றின தகவல் வெளியே போகாமல், கசியாமல், அந்த ஊரை பற்றி யாராச்சும் சொல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இன்றைக்கி நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாக்குதலின் வகை, டைப்ஸ் ஆஃப் அட்டாக். அதில்
2 வகையாக பார்த்தோம். ஒன்று வந்து நேரடி ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இன்னொன்று மறைமுகம் பேசிவ் அப்படின்னு பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது முறையில் அட்டாக்ஸ் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வகுப்புகள்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.